ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது நானே இன்றைக்கி தான் கட்டுறதை நேரில் பார்க்குறேன். எங்கள் வட்டத்தில் 8 நவரில் இந்த மிஷின் இல்லை. அதாவது சதுரக்கட்டு பேலை பாரு, சதுரக்கட்டு பேலை. நாங்களாம் குட்டாமல் போட சொல்கிறோமா, இவரெல்லாம் எதுவுமே சொல்லலை. அது வாட்டில் அப்படியே நேராக பிடிச்சி கட்டுறாங்க. கத்த லோடாவா அப்படியே சும்மா விளையாடி ஓடிக்கிறாரு. இது உங்கள் ஏரியாவில் இருக்குதா இந்த மிஷினு? இது வந்து கிளாஸில் தான் இருக்குது ப்ரோ. அப்படியே ரவுண்டு அடிச்சு கட்டுறாரு ப்ரோ. இது வந்து சின்ன வண்டியெல்லாம் அதில் ஓட்ட முடியாதான், பெரிய வண்டியெல்லாம் அப்படியே கட்டு பாருங்க. சதுரி சதுரமாக பேக் பண்ணி அனுப்பிடு சார். எப்படி அரி இழுக்குது பாருங்க. அதே மாதிரி இது புட்டாங்கிறது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளோ அரியாக இருந்தாலும் உள்ளே போயிடும். கட்டை அப்படியே உழவு அப்படியே பாக்ஸை கட்டாக தாட்டுது. அப்படியே அடித்து நெருக்கி அப்படியே வெளியே தள்ளிடுது. சரிதா பாருங்க, கட்டை லோடாவோ அப்படியே கட்டை பாக்ஸாக வந்துருக்கு. இது கட்டில் எடுக்குது. இது அவுந்து போச்சு. கட்டி தான் வரமாட்டேங்குது. இது அவுந்து போச்சு. இது வேறு மிஷினு வந்து இது சாதாரண ரேட் இல்லை ப்ரோ, 5 லட்சமா. சின்ன வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. ஆனா வண்டி தீர்ந்து போச்சா? அடா அத்து போச்சா? ஆடா இப்போ இவ்வளோ கட்டாக வந்துருச்சாடா? கட்டு இருக்குதுங்கண்ணா. அதா ஆடா அதனால தான் அங்கே அப்படி பிடிங்கிச்சா? இது நூலு கண்டங்க எனக்குது உள்ளக்குதா? இது என்னன்னா இங்கே பேலரில் வைக்கிறதோட 4 மடங்கு பெருசாகுது. ஜண்டாலா கொடோல் போட்டு தான் இருக்கணும் மாட்டேங்குதா? ஓகேன்பா. சதுரக்கட்டு அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். கத்தி எப்படி பாக்ஸு மாதிரி வெட்டி இவ்வளோ அழகான சேஃபில் கொண்டு வந்துருக்குதுங்களா. இந்த ஒரு எங்கள் வட்டத்தில் ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இந்த மிஷின் யாருக்குமே கிடையாது. இந்த கம்பெனியில் மட்டும்தான் இருக்குது. கந்தசாமிங்கிற ஒரு கம்பெனியில் மட்டும்தான் இருக்குது. 4 மிஷின் இருக்குது ப்ரோ. இன்றைக்கி தான் எதிர்த்தியாக எங்களுக்கு கிடச்சிருக்கு வாட்டமாக வீடியோ எடுக்கிறதுக்கு. இதில் இந்த லைன் கட்டல, அடி கட்டிக்கலாம். அப்புறம் வேறு வழி என்ன பண்ணுறது? கட்டி தான் ஆகணும். கட்டல அதான் நீங்கள் இப்போ அங்கே கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் கட்ட மாட்டேங்குது. கட் பண்ணிட்டீங்களா? டேய் வாடா. இது பாருங்க ப்ரோ, டீலர் செட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எவ்வளோ பெரிய அடிப்பட்ட எண்டங்களோட வண்டி அசால்ட்டாக எடுத்து. அப்படியே ஓரத்துக்கு எடுத்துருக்காருங்களா? அது கட்டுதானா? மறுபடியும் இதே கம்ப்ளைண்ட்டு. அதான் அப்போ அந்த அளவு வந்து ஓடுதா?
நல்லா லோட் ஆகி போச்சுன்னா நிற்கிற வேலையெல்லாம் இல்லை ப்ரோ. அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கத்தை வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அரி தேங்கிறதில்ல, இந்த கையை விட்டுருவாங்கள்ல, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த மிஷினில் எதுவுமே கிடையாது. அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து குறைஞ்சது 60 HP வண்டினாச்சு வேணுமா. சின்ன வண்டியில் போட முடியாது. போட்டார் பாரா ஏரியா போட ஏரியா ஏரியா போட இதுதான் ரவுண்ட் பேலர், சதுர பேலரோட வேலை. கையோட தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, அட்டகாசமாக ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பார்க்கும் போதே ஏன்னா மிஷின் ஏதோ எப்படி ரோட்டில் போகும்போது போவாருன்னு தெரில. ஏன் நவுத்தி போடணுமா, எப்படி நவுத்தி போடுறான்னு பார்த்துக்கலாம் ப்ரோ. ஆனால் அரி எடுக்கிறது இப்போ நம்ம வேலைக்கெலாம் வந்து குட்டாம் போட சொல்கிறோம், இதுக்கு அந்த வேலையே இல்லை. அதே மாதிரி பாரு அடுக்கிறது கூட பட்டரை போர் வச்சு அடுக்கிறோம்ல, சதுர பேலராக இருந்தால் செம. அதுக்கு தான் வந்து நான் சதுர பேலர் தான் நம்ம எடுக்கலான்னு ஐடியா பண்ணோம். ஆனால் நம்ம ஏரியாவுக்கு இது செட் ஆகுது. இது அதிகம் கோயம்புத்தூர் லைன் தான் ஓடும். இது அதிகம் சொந்த காடுங்கிறதுனால ஓடிடுது. எப்படி அடித்து கட்டி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா. நம்ம கத்த வெயிட்டே இது வரும். நல்லா காஞ்சி போயிட்டு கிடந்தின்னு வச்சுக்காங்க, எடுக்கிறது பட்டாசாக எடுக்கும். இது மட்டும்தான் சுற்றுறாங்கன்னா அரை வெயில் கிடக்குது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, காஞ்சி போச்சான். சரி ஈரமாக கிடக்குதான். அதெல்லாம் வந்து மறுபடியும் தான் வந்து சுற்றணுமா. இதில் ஒரு 2 சுற்று வரும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தான் எடுப்பான்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு டீசல் அதிகமாக போகும் ப்ரோ. வண்டி 5 RPM ஓடிட்டு இருக்குது. 60 HP இன்ஜினு 5 RPM ஓடிட்டு இருக்குதுன்னா பார்த்துக்காங்களேன். ஆனால் எவ்வளோ கொடியாக இருந்தாலும் சரி எடுக்குது. இப்போ அங்கே எடுக்கிறது ஓடுறாரு. இந்த ரிவேர்ஸ் போட வரான்னு தெரில. அதை எடுத்துக்கிட்டு ஒரு வாராட்டுக்கு, அதை எடுத்துக்கிட்டு இதை எடுத்து வாராட்டுக்கு. அது செட்டாக இது மாதிரி வராது. நிறுத்தவே மாட்டேங்கிறாரு ப்ரோ. அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, இடிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணோம், ரோல் ஆகிட்டா கட்டுறதுக்கு நிறுத்தணும். இது அதே நூல் கட்டிக்குது, அதே வேலையை பார்த்துக்குது. பார்த்தீங்களா, நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். மிஷின் நின்றுருந்து நிறைய ட்ரிப் பார்த்துருக்குறேன். ஆனால் மிஷின் ரன்னிங்கில் ஓடி இன்றைக்கி தான் ப்ரோ நான் பார்க்குறேன். அப்படியே பாட்டில் அவர் பாட்டில் ஓடிக்கிற ஸ்டேரிங் பிடிச்சிது. என்ன அந்த ஜாயிண்டெல்லாம் வளையும் போது எனக்கு பயமாகுது. ஜாயினை முடிச்சு கட்டி விடுவாரான்னு. தம்பி ஓடுறதே இப்படி தான் தம்பி, எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதா அப்படிங்கிறாரு. இந்த ஜாயிண்ட் அடிக்கிறதுல ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க கம்பெனி வண்டியாக தான் அந்த ஜாண்டியர் 50 அது நவுட்டிகிட்டே இருக்குது. சரி அப்படியே திருப்புறாரு. அதெல்லாம் பாவம் குற்றமாக பார்க்க மாட்டேங்கிறாப்புல. ஜாயிண்ட் அடிக்குதுன்னே பார்க்க மாட்டேங்கிறாப்புல. அவர் பாட்டை திருப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ நாம் என்ன சொல்லுவோம், சாணை போடுங்க அப்போ தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இவரெல்லாம் சாணை ஆகுது, ஆட்டுக்குட்டி ஆகுது. நீ சாணை போட்டால் தான் எனக்கு போடுறது கஷ்டம், சாணையே போடக்கூடாது, அப்போ தான் நான் நீட்டாக சுற்றுவோம் அப்படிங்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு நவத்த வந்துக்கிட்டே இருக்குது. கட்டுது பாருங்க, எவ்வளோ டைட்டாக கட்டுது பாருங்க. கரெக்டா லூஸுங்கிற பேச்சுக்கே இருக்காது. ஒன்றுவே பட்டரை வச்சு அடுக்கிறதுலுமே எல்லாமே ஈஸி ப்ரோ. வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மிஷின் எப்படி இருக்குது, இது மாதிரி யாராச்சும் பார்த்துருக்குறீங்களா, இது உங்கள் ஏரியாவில் ஓடுதா என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. மேக்ஸிமம் யார்கிட்டையும் இந்த மிஷின் இல்லை, எல்லாருமே ரவுண்டு மிஷின் தான் இருக்கும். இந்த மிஷினே கிடைக்காது எங்கே பார்த்தாலும். ஏன்னா இது மிஷினோட ரேட் அதிகம், அதனால் அதில் பெரிய வண்டியில் தான் ஓட்டணும், சின்ன வண்டியில் ஓட்ட முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது.
இதே வந்து ரவுண்டு பேலராக இருந்தால் எதில் வேணாலும் ஓட்டலாம்னு வச்சுக்காங்களேன். அதை தூக்கிட்டு போகிற கேட்டு மாதிரி தான் ஒரு வயிறுத ஒரே போட்டியில் ஏற்றிக்கிட்டாங்கன்னா பார்த்துக்காங்க. அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்காங்க. அப்படியே அடித்து வெட்டி நசுக்கி பாக்ஸாக பண்ணுது. இதுக்கே எப்படின்னா இன்னும் வந்து மக்கிப்புள்ள தட்டை எப்படி பாக்ஸாக அனுப்போம். அது ஓட்டும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம பேலரு இது மாதிரி 4 பேலர் எடுத்துக்கலாம். இது ஒரு மிஷின் எடுக்கிறதுக்கு. இது ரோட்டில் எப்படி போடுவார்னு தெரில, பார்க்கலாம். மாற்றி போடுறன்னு இருக்கிறாரு. ஏன்னா நாமளே இப்போ எதிர்க்கே அந்த ரோட்டில் வந்தோம், அதனால் பார்த்தோம். இல்லைன்னா இது எங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். பொட்டி மாதிரியே இருக்கவே சொன்னோம். இதில் அதுதான் பிரச்சனை. ஏன்னா பொட்டி ஓட்ட தெரிஞ்சவங்க தான் இதை ஓட்ட முடியும். சும்மா நார்மலாக ஓட்டணும்னா ஓட்ட முடியாது. அவ்வளோதான். கொஞ்சம் தான் அதெல்லாம் பச்சையாக இருக்குதான் ப்ரோ. இதெல்லாம் மறுபடியும் தான். இன்றைக்கி ஒன்றும் மழை வராதான் நாளைக்கு பவுனாடு சுற்றி போடுவீங்க. என்ன பண்ணி தொலைதா தெரில. இவ்வளோ காடு கிடக்குது. வேறு எப்படி எடுக்கிறாரு? சிம்பிளாக வேலை முடிஞ்சிருக்கு. நம்ம பேலரில் கிட்டே நிற்கக்கூடாதுமோ. இதெல்லாம் பாரு அப்படியே கத்த ரெடியாகி வந்தவொன்னே. ஆனால் முடிச்சு வைக்குது, அருமையாக முடிச்சு வைக்குது. ஏமாப்ப நீ எங்கிக்கிற? வரேன் இருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிட்டு வரேன். சரி வா. சதுர கட்டு பிஸ்கட் கட்டான் இதுக்கு பேர். சொல்கிறான் அஜித், என்னை விட்டுட்டு போயிட்டீங்க இல்லைங்க மாமா, பேசிக்கிறேங்க மாமா அப்படிங்கிறான். இல்லை நான் என்னடா பண்ணிட்டேன், எதிர்ச்சியாக வந்தேன், ஓடி இருந்துச்சு. இது நாம் சொல்கிற டைம் அது ஓட போகுது. இது கிடைக்கிறதே பெருசு. இந்த வீடியோ இந்த வண்டி ஓடுற இடத்துல போய் நம்ம கண்டுபிடிச்சி இதை எடுக்கிறதுனா சாதாரணப்பட்ட விஷயமா? ஏதோ எதிர்ச்சியாக வந்துச்சு, எடுத்துட்டோம். அவ்வளோதான். ஒரே அடிக்கடி எப்படி எடுப்பார், ஒரு பேஸ் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுமா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். ரிவர்ஸ் போய் அதையும் வந்து எடுத்துருவார். இன்னும் கொஞ்சமா அவ்வளோதான் ப்ரோ. வந்துட்டே எடுத்தாச்சு. ஒரு நாளைக்கு தான் மீதி கட்டுறாரு. மீதி கட்டுறது நாளைக்கு கட்டுறாங்களா, மழை வந்துட்டு நல்ல நாள் ஆகுமான்னு தெரில. அப்படி கட்டுனா பார்ப்போம். அவ்வளோதான். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எப்படி வெளியே செல்லுன்னு பார்ப்போம். ஹைட்ரோலிக் மூலம் எப்படி ரியலிஸ்டிக் ஆகுது வரும். அந்த கத்தை எடுக்க முடியாதாங்கண்ணா? லூஸ் பண்ணுன்னா அதெல்லாம் எடுக்கலாம். ஒரு கத்தையா அதெல்லாம் லூஸ் பண்ணும். ஓ, இது வெளியே எடுக்க முடியாதாண்ணா? ஓ, இது அப்படியே ஒரு காட்டுக்கு மாறிக்கிட்டே வருமாண்ணா? அப்படியே தான் இருக்கும். ஓ, இப்போ
கரெக்டாக அது சென்டர் பண்ணுறாரு பாருங்க. ஓ போட்டிலையாண்ணா? அதில் 12 என்ன கேள்வி நான் சொல்கிறேன். 12, 13, 14, 15, 18. ஓகேண்ணா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இதுக்கு லோடு போல்ட்டு இந்த என்னகிட்ட ஏமாற்ற முடியாது. கிளச் பிளேடு ஸ்லீப் ஆகி முடியுது. ஆனால் அதுக்கு லோடு போல்ட்டு இல்லை, கிளச் பிளேடு தான். கிளச் பிளேடு தான் இது, கிளர்ச்சி. அதான் ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. எப்படி கம்பீரமாக நிற்கிதா வண்டி? நினச்சி கூட பார்க்கல நமக்கு இந்த இதோட கிளிப் கிடைக்கும்னு. ஆனால் இதுக்கு வந்து குறைஞ்சது 60 HP வண்டினாச்சும் வேணுமா ப்ரோ? அப்படியே அதை லிவரை எடுத்துவிட்டு கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே இது வந்து சரிசமமாக போயிடுது. ஆக மொத்தம் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட 2 அடி பக்கத்துக்கு அகலமாக தான் இருக்கும். ஆனால் டிரைவர் கரெக்டாக ஓட்டணும். சரிண்ணா. எப்படியும் வண்டிகளில் 2 அடி அகலமாக இருக்குமாண்ணா ரோட்டில் போகும்போதா? வண்டி மட்டமாக இருக்கும். ஓ அதான் பக்கத்துக்கு ஒரு 1/2 அடி நீளமாக இருக்கும். அதான் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். அதான் கிராஸாக இருக்குதுல்ல. இங்கே உங்களுக்கு ஈஸியான வழி. எங்களுது போய் இங்கே ரீலரில் போய் தேங்கிறது என்னென்ன சேட்டை நடக்கும். உங்களுக்கு தாங்க தள்ளிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ வந்தாலும் தள்ளுது. இதெல்லாம் கம்மியாட்டுக்குது, இதுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக. அதான் இதெல்லாம் கம்மியாட்டுக்குது. அது இவருக்கு ஓட தெரியாது. அவருக்கு ஒரு நாள் நான் இல்லைன்னு சொல்லி எடுத்து இதெல்லாம் உடஞ்சி போச்சு. அட கட் பண்ணி சரியில்ல நீட்டு இங்கே ஒரு ஜாயிண்ட் மொத்தம் 2 ஜாயிண்ட் கொடுத்துக்கிறாங்கண்ணா ஊத்துக்குள்ளேயே. 2 அப்புறம் 3 இது ஒன்று 4 இது ஒன்று 5. இது வேற உங்களோட லோடு போல்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை. லோடு போல்ட்டுக்கு இதுதான். ஓ அது கட் ஆகுமா? கட் ஆயிரும். அங்கே அடிக்க முடியலன்னா கட் ஆயிரும். கொஞ்சம் ஒரு வெயிட்டு கல்லுலேயே கட் ஆகுது. சரிண்ணா, ஓகேண்ணா. இப்போ அடுத்த ஃபீல்டா? சரி, எதான் இதுக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம். நான் எப்போ பார்த்தாலும் வண்டி வீட்டில் தான் நிற்கும். அதான் இன்னைக்கு எதாவது அதிசயமாக எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இங்கே தான் மேட்ரே சமாசரமே இருக்குது. ஏன்னா இங்கே எப்படி நான் வந்து ஏறுது கிருஷ்ணா போய் அடிச்சுட்டு வருதுங்க. அதான் அடிச்சுட்டு வருமா? அதில் 2 போய் அடிக்கிறது. அங்கே போய் செருக்கு இதை கட்டை நெருக்கிறது. கட்டை நெருக்கிறது இதுதான். அதான் அந்த சாப்பிட்டு வந்து அங்கே போய் இதை ஆட்டுறதுக்கு போகுது. அது வந்து அது ஆடுறதுக்கு இந்த சாப்பிட்டு இதுக்கு வந்து இங்கே பிஸ்டன்லேயே இதில் போய் வரும். அதில் தான் போய் அடிக்கிறது. அதான் போய் நெருக்கிறது கத்தையை நெருக்கிறது. இதெல்லாம் இந்த விஷயம் தெரியும் தான் ஓட்ட முடியும். அது ஆமாம். இப்போ ஓட்டுறேன் நான் ஓட்ட மாட்டேன். நான் ஒரு ஆள் ஓடிச்சேன். இது பிச்சுட்டு போயிடுச்சு. ஆடா அது எப்படி வளைஞ்சு போச்சா? ஆடா சண்டாடா பிச்சுட்டு போயிடுச்சு. இது அப்புறம் எல்லாம் பெண்ட் எடுத்து உலகம் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா? அப்படி போட்டுக்கிறோம். சரிங்கண்ணா, ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதெல்லாம் எடுத்து இப்படி மூடிக்கிறாங்க. கத்தை இது வந்து 2 கத்தை எடுக்க முடியாது. அப்படியே வண்டி நேராக வந்துடுது. என்ன ஒரு மெக்கானிசம் பார்த்தீங்களா? இது நூல் கண்டு இங்கே தான் உள்ளே இருக்குதான் பார்ப்போம். இதுக்குள்ளே தான் நூல் கண்டு இருக்குதான். பார்த்தீங்களா நூல்கண்டு ஸ்டாக்கு பொட்டி. நூல்கண்டு தான் எங்கே வச்சுக்கிறாருன்னு தெரியல. இதெல்லாம் ஸ்டாக்கு. எத்தனை நூல்கண்டு? இது ரேட்டு அதிகமாக இருக்குமா நூல்கண்டு? அண்ணா இது நூல்கண்டு ரேட் அதிகமாக இருக்குமா? ஏன்னா ஒரு கண்டு. ஏன்னா இந்த கண்டுலாம் என்ன இப்போ நாங்கள் எங்கள் பேலருக்கு போடுறோமா? அதெல்லாம் பிச்சுட்டு போகும். ஒரே அடியில் பிச்சுட்டு. எத்தனை கத்தை வருங்கண்ணா ஒரு நூல்கண்டு? 2 வைக்கணும். ஓ சரி. ஒட்டுக்கா 2 வைக்கணுமா? 4000 ரூபா கண்டு அம்போ. கொடி கட்டுறதுக்கு சொல்கிறீங்களா ஓனர்கிட்ட? வரதா என்னன்னு கேட்குறேன். அவ்வளோதான் ப்ரோ. சரி வந்துருந்தா ஓட்டுங்க.
சரி ரைட் சந்தோஷம். வேறு வண்டி வந்துருச்சாம்மா? சரி அப்போ கிளம்பும். இது வந்து நூலுகண்டு எங்கண்ணா இருக்குது? எந்த இடத்துலனாக்கா? என்னங்க அது கட்டுற நூலுகண்டு அதுலேயே தான் இருக்குதா? அதில் தான் இருக்குது, அதில் தான் வருதுதா. அதை நான் பார்த்தேன், திறந்து பார்த்தேன் காணோம். நூலுகண்டு எவ்வளோ வச்சிருக்குது இங்கே? என்ன ஆட இந்த இதில் இருந்தால் உள்ளேருந்து வருதா? சரி சரி சரி, நான் எல்லாம் சும்மா கிடக்கிற கண்டு தான் கிடக்குதுன்னு நினச்சேன். இல்லை இல்லை இதில் இருந்து தான் வருது. ஓ சரி சரி, நான் திறந்து பார்த்தேன் பாருங்க. அதைப்பா அது உள்ளே இருந்து போகுது. இப்போ எங்கள் பேலரில் இருந்து வெளியிருந்து சுற்றிக்கிட்டு வருமா? அது அங்கே தான், அது எங்களுக்கு இருக்குது. அது அது இருக்குது, அது இருக்குது, வளண்டு பேலாம் இருக்குது. என்ன இது போர் வைக்கிறது இங்கே இருக்குதுலாம். ஆமாம், இது கீழே குதிச்சதுன்னா கட்டு போட்டுரும். ஓ இதுதான் இதுக்கு எங்களுக்கு ஸ்கேல் மாதிரி. ஆமாம், இது ஆட்டக்கூடாது. இப்போ தின்னா இங்கேருந்து இது வரலாம் வந்துருச்சுன்னா ஓகே, கணக்கு கட்டாக போச்சுன்னு நூல் கட்ட ஆரம்பிச்சிடும். வயிற்று கீழே விழுந்துரும். நமக்கு நூல் வந்து இது போய் கட்டு போட்டு ஊசி கொண்டாந்து இங்கே நூலை கொடுத்துரும். ஓ இதெல்லாம் இது ரவுண்ட் பிளேயர் கூட ஈஸியாக ஓட்டி போடலாம். இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னா. ஓட்டிகிட்டே இருக்குது, ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். இல்லைங்க மைண்டு வேலை செய்யாது. அதான் சரி, அடுத்ததா வெயிட்டு தானா? அவ்வளோதான். அவங்க சொன்னாங்கன்னா அதை கட்டிட்டு இருக்கிறாங்களா? சரி, வேறு ஏதாச்சும் வரும் போங்க. ரோல் போட்டிருக்காங்க. இதில் தானே வெளியே போய் ஆகணும். அதெல்லாம்